வணக்கம். நான் உங்க இஎன்டி டாக்டர் விக்னேஷ் கோகுல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சலைவரி கிளாண்ட் டியூமர்ஸ் பத்தி பார்க்க போறோம். சலைவரி கிளாண்ட் டியூமர்ஸ் அப்படின்னா, இந்த எச்சல் சுரக்கக்கூடிய கிளாண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதுல வரக்கூடிய டியூமர்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த சலைவரி கிளாண்ட் டியூமர்ஸ்ல மோஸ்ட் ஆஃபன் வரக்கூடிய இந்த கட்டி எல்லாமே வந்து பினைன். பினைன் அப்படின்னா, அந்த கட்டி வந்து வேற எங்கேயும் பெருசா பரவாது. அங்க மட்டும் தான் இருக்கும். அதனால வேற எதுவும் பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. இந்த சலைவரி கிளாண்ட்ல மெயினா இருக்கிறது 3. ஒண்ணு இந்த பெரோட்டிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 பக்கமும் இருக்கிற இந்த கிளாண்ட் பேரு பெரோட்டிட். அது இல்லாம சப்மாண்டிபுலர். சப்மாண்டிபுலர்ங்கிறது இங்க கீழ. இன்னொன்னு சப்லிங்குவல். சப்லிங்குவல்ங்கிறது நாக்குக்கு கீழ இருக்கக்கூடியது வந்து சப்லிங்குவல்னு சொல்லுவோம். இந்த 3 தான் வந்து மேஜர் சலைவரி கிளாண்ட்ஸ். இது இல்லாம கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மைனர் சலைவரி கிளாண்ட்ஸ் இருக்கு. இந்த மைனர் சலைவரி கிளாண்ட்ஸ்ங்கிறது நம்ம வாயோட ஃபுல்லாவே உள்பகுதியில நெறைய இருக்கும். அதுதான் வந்து மைனர் சலைவரி கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல யூசுவலா பார்த்தீங்கன்னா, இதுல இந்த பிரச்சனைன்னு வரக்கூடியது எப்பயுமே மோஸ்ட் ஆஃபன் இந்த பெரோட்டிட் கிளாண்ட். இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய இந்த தான் வந்து பெரோட்டிட். இதுல தான் வந்து மோஸ்ட் ஆஃபன் இந்த டியூமர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுலயும் பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்கா 2 டைப். பிளியோமார்பிக் அடினோமான்னு சொல்லுவோம். இன்னொன்னு வார்த்தன்ஸ் டியூமர்னு சொல்லுவோம். இந்த பிளியோமார்பிக் அடினோமா தான் ஆல்மோஸ்ட் ரொம்ப காமனான ஒரு விஷயம். மோஸ்ட் ஆஃபன் பார்த்தீங்கன்னா, இந்த பெரோட்டிட் கிளாண்ட்ல வரக்கூடிய இந்த கட்டிங்கிறது வந்து மோஸ்ட்லி இட் இஸ் பிளியோமார்பிக் அடினோமா. இந்த பிளியோமார்பிக் அடினோமாங்கிறது ஒரு பினைன் டியூமர். அது வேற அங்க மட்டும் தான் இருக்கும். அது யூசுவலா வேற எங்கேயுமே பெருசா பரவாது. பட் அந்த பிளியோமார்பிக் அடினோமாவே பல வருஷங்களா நம்ம ஒண்ணுமே செய்யாம விட்டோம்னா, சில 10, 15, 20 வருஷம் கழிச்சு அது வந்து கேன்சரா மாறுறதுக்கு ஆனா வாய்ப்புகள் உண்டு. ஸோ, இப்போ இந்த மாரி இந்த டியூமர் வருது அப்படின்னா, அது என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு இந்த சலைவரி கிளாண்ட்ல கட்டி வந்தோனே அது வந்து ஏதாவது ப்ராப்ளம்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்கணும். அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்கும்போது அது என்ன விதமான கட்டின்னு தெரிஞ்சுரும். பல நேரங்கள்ல அது நெறிக்கட்டியா கூட இருக்கலாம். நெறிக்கட்டியா இருந்தா ஏதோ இன்ஃபெக்ஷனால வந்திருக்கும். அது இன்ஃபெக்ஷன் முடியும்போது தானா சரியாயிரும். ஓகே. ஒருவேளை நம்ம அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறோம். அல்ட்ராசவுண்ட்ல பியோமார்பிக் அடினோமான்னு டவுட்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, அடுத்து நம்ம பண்ண வேண்டியது அதுலேருந்து ஒரு சின்ன பயாப்சி. அந்த பயாப்சி வந்து நம்ம எஃப்என்ஏசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி அப்படின்னு. அது அல்ட்ராசவுண்ட் கைடாவே அந்த கட்டியிலேருந்து ஒரு சின்ன நீடில் வச்சு ஒரு பயாப்சி எடுத்து, அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணாலே, அது என்னங்கிறத நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, ஃபைன். இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு வந்து மருந்து மாத்திரையில எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது. இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம சர்ஜிக்கல் ரிமூவல் தான். இப்போ பல பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி, எனக்கு இதை பார்த்த உடனே கண்டிப்பா ரிமூவ் பண்ணுமான்னு. இது இப்ப கண்டுபிடிச்சுட்டா, உடனே நான் சர்ஜரி பண்ணியே ஆகணுமான்னு. யூசுவலா வந்து நம்மளுக்கு இப்ப இந்த மாரி ஒரு கட்டி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, அதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையுமே இருந்து இல்லைன்னா, நம்ம தாராளமா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் உங்களுக்கு ஆல்ரெடி மத்த சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரொம்ப ஓல்ட் ஏஜ் இருக்கு, இம்யூனிட்டி கம்மியா இருக்கு. அப்படி இல்ல உங்க ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஏதாவது கேன்சர்ஸ்லாம் இருக்கு ஜெனடிக்கலா அப்படின்னா, இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டூ ஹேவ் இட் ரிமூவ்ட் அட் தி ஏர்லியஸ்ட். எதனால அப்படின்னா, இந்த பிளியோமார்பிக் அடினோமா கேன்சரா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஏஜ் அதிகமா இருக்கிறவங்க, இம்யூனிட்டி கம்மியா இருக்கவங்க, இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்குன்னா, அவங்களுக்கு அந்த சான்சஸ் இன்னுமே அதிகமா இருக்கும். அவங்கலாம் வந்து பெட்டர் டூ ஹேவ் இட் ப்ரையர்லி. இதனால வேற என்ன பிரச்சனைகள் வரலான்னா, அந்த பிளியோமார்பிக் அடினோமா பல நேரங்கள்ல ஒரு சின்ன கட்டியா இருக்கலாம். அது நாள் போக போக பெருசாயிட்டே போகும். அது பினைன் டியூமரா இருந்தாலும், அதோட பிரச்சனை என்னன்னா, இது வந்து அதோட லொக்கேஷன் தான். இந்த பெரோட்டிட் கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இது வழியா தான் இந்த முகத்துக்கு வரக்கூடிய இந்த ஃபேஷியல் நர்வ் அப்படிங்கிறது வரும். நம்மளோட முகத்துல இப்படி வந்து தான் அது வந்து நம்ம முகத்தோட இந்த ஃபங்ஷன் எல்லாமே வந்து சப்ளை பண்ணுது. ஸோ இந்த கட்டி என்ன செய்யும்னா, இது சைஸ் பெருசாக ஆக அந்த நர்வ வந்து ஸ்ட்ரெச் பண்ணி டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம பெட்டர் இது வந்து நம்ம முன்னாடியே ரிமூவ் பண்ணிக்கிறது பெட்டர். இனி அடுத்தது நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம் வார்த்தன்ஸ் டியூமர். இந்த வார்த்தன்ஸ் டியூமர்ங்கிறது அத விட கம்பேர் பண்ணும்போது நாட் வெரி காமன். பட் இது யாருக்கு அதிகமா வரும்னு பார்த்தோம்னா, ஸ்மோக் பண்றவங்களுக்கு இந்த வார்த்தன்ஸ் டியூமர்ங்கிறது அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அகைன் இதுவும் வந்து நம்மளுக்கு இந்த பெரோட்டிட் கிளாண்ட்ல வரதுக்கு தான் சான்சஸ் ரொம்ப அதிகம். நல்ல விஷயம் என்னன்னா, இந்த வார்த்தன்ஸ் டியூமர்ங்கிறது ஒரு பினைன் டியூமர் தான். இது வந்து கேன்சரா மாறதுக்கான வாய்ப்புகள் மிக, மிக, மிக குறைவு. பட் ஸ்டில் இதுக்கும் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு மெடிசின்ஸ் எதுவுமே வேலை செய்யாது.
அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம அந்த கட்டிய வந்து மொத்தமா ரிமூவ் பண்றது தான் அதுக்கான ஒரே ட்ரீட்மெண்ட். ஸோ எனி டைம் நம்மளுக்கு இந்த சலிவரி கிளாண்ட்ஸ்ல வந்து இந்த மாரி ஏதோ ஒரு கட்டி இருக்குன்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, அது பெட்டர் அது என்னங்கிறத ப்ராப்பரா நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சுட்டு, ஸோ எனி டைம் நம்மளுக்கு இந்த சலிவரி கிளாண்ட்ஸ்ல வந்து ஏதோ இந்த மாரி கட்டி இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வந்தா, அதை வந்து ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி அது என்னன்னு கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, நம்ம சர்ஜிக்கலா அதை ரிமூவ் பண்றதுங்கிறது ரொம்பவே எசென்ஷியல்.